ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் ஆரா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவும் பொதுவாகவே நம்ம வைக்கக்கூடிய செடிகள்லேருந்து பூக்கள் வந்தாலும் சரி, அதுலேருந்து காய்கள் பழங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும்போது அது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம வச்ச செடியிலேருந்து அழகாக பூக்கள் வந்திருந்தால் அதை பார்க்கறதுக்கு ஆசையாக தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா, நம்ம சாதாரணமாக சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட விதையிலேருந்து வந்த ஒரு செடி அதில் இந்த அளவுக்கு ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது உண்மையிலுமே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஸோ அப்படி என்ன ஒரு செடியில அ அ உங்களுக்கு காய் கிடைச்சது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ அது வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாவே நம்ம இந்த ஏப்ரல், மேல பார்த்தீங்கன்னா, நம்ம அதிகமா வந்து தர்பூசணி வாங்கி சாப்பிட்டுருப்போம் இல்லைங்களா? ஸோ அதோட விதைகள தான் வந்து நாங்க வந்து வீட்டு முன்னாடி இந்த மாரி தூக்கி போட்டது தான். ஸோ அதுலருந்து தானாவே ஒரு செடி வந்து வளர ஆரம்பிச்சது ஃப்ரெண்ட்ஸ். அ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, பெருசா பராமரிப்பு இல்லாம தான் இருந்தது. ஏன்னா, அங்க வந்து நெறையா அ புல்லு, மத்த செடிகள் எல்லாமே வளர்ந்திருந்தது. அது கூடவே சேர்ந்து நாங்க தூக்கி போட்ட இந்த விதையுமே வளர்ந்து வர ஆரம்பிச்சிருந்தது. பட் ஆனா, இந்த செடி வளரும்போது பெருசா நம்பிக்கை இல்ல. இதுலேருந்து காய் வருமா? அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட்டா தான் இருந்தது. இனிஷியல் ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன காய்கள் அங்கங்க இருந்தது பிஞ்சும். இப்ப தான் பார்க்க ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து பெருசா வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இன்னும் நாள் எடுக்கும் அப்படின்னு தான் நெனச்சுட்டு இருந்தோம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தானா வளரக்கூடிய செடிகள சில டைம்ல வந்து அந்த பூக்கள் வந்து வந்ததுமே உடனே வந்து கொட்டிரும். ஆனா, ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். தானா வளர்ந்த செடியில இந்த அளவுக்கு சூப்பரா வந்து காய்கள் வருமா? அப்படிங்கிறது ஒரு அ அ உண்மையாலுமே ரொம்ப ஆச்சரியமா தான் இருந்தது. ஸோ, அத தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. நாங்க இத வந்து கவனிக்காமயே இருந்தோம். திடீர்னு ஒரு நாள் அந்த புல்ல கொஞ்சம் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இந்த அளவுக்கு சூப்பரா ஒரு தர்பூசணி வந்து வந்திருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அ ஏன்னா, நம்ப சாதாரணமா தூக்கி போட்ட அந்த விதையிலேருந்து வந்த செடியில இந்த அளவுக்கு ஒரு பலன் குடுக்குமா? அப்படிங்கிறது உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. ஆனா, இதோட கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அந்த ஒயிட் ஷேட்ல தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் அது பெருசாகணும். அப்பதான் அந்த கலர் வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது வந்து நடைபாதை போற வழியிலேயே இருக்கனால, சரி வேற யாரோ பறிச்சுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே மேல வந்து அந்த தேங்காவோட ஓடு இருக்கு இல்லைங்களா? அத போட்டு கவர் பண்ணி வச்சிருக்கோம். பட் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து 2வது காய் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடியே ஒரு அ காயும் வந்து வந்திருந்தது. ஸோ அதையும் வந்து பறிச்சு வச்சிருக்கோம். உண்மையாலுமே இந்த மாரி தானா வளரக்கூடிய செடிகள்லேருந்து காய்கள் வரும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். அ இது வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க பெருசா பராமரிப்புலாம் இல்ல. தண்ணி மத்த செடிகளுக்கு விடும்போது அதில மேல லைட்டா தண்ணி பட்டது தான். ஸோ அதிலிருந்து வளர்ந்து வந்த ஒரு செடி தான் இந்த தர்பூசணி செடி. இதுக்கு முன்னாடிலாம் பல வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வளரணும் அப்படிங்கிறதுக்காக விதைகள போட்டு கூட நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டைம்லலாம் வந்து சரியா வளரல. ஆனா என்னவோ இந்த டைம் ஒரு பை லக்ல வந்து இந்த செடி வந்து சூப்பரா வளர்ந்திருக்கு. அது இவ்வளோ சின்ன செடி தான். ரொம்ப பெருசாவும் இந்த செடி வந்து வளரல. ஆனா அதிலேயே வந்து ஒரு 2 காய் வந்து நல்லா பெருசாவே வந்திருக்குங்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இன்னும் ஒரு காய் வந்து நான் பறிச்சு வச்சிருந்தேன்னு. அது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் கலர் மாறதுக்கு முன்னாடி இத வந்து பறிச்சுட்டாங்க. பட் இத கட் பண்ணி உள்ளுக்குள்ள அந்த கலர்லாம் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுபோல உங்க வீட்லயுமே வந்து தானா வளர்ந்த செடிகள் ஏதாவது இந்த மாரி காய்கள், பழங்கள்லாம் வந்திருக்கா? ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹேப்பினஸா இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். உண்மதான். நம்ம எப்பயுமே வந்து நம்ம வைக்கக்கூடிய செடிகள்லயும் சரி, நம்ம வீட்டு முன்னாடி வந்து இந்த மாரி இயற்கையா ஏதாவது காய்கள், பழங்கள்லாம் வரும்போது அத பறிச்சு சாப்பிடும்போது, அத பார்க்கும்போதுமே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். பொதுவாவே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த தர்பூசணிய பொறுத்தவரை நம்ம வளர்த்துறதுங்க ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா அது சீக்கிரமா கருகிரும். கொஞ்சம் தண்ணி அதிகமா போனாலும் அழுகி போயிரும். இல்லன்னா தண்ணி பத்தாம போனாலும் சீக்கிரம் காஞ்சு போயிரும்னு சொல்லுவாங்க. பட் அந்த வகையில இது தானா வளர்ந்து இந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு காய வந்து குடுத்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த ஹேப்பினஸ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.